ஓகே. டுடே வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, நமக்கு டேட் சாட்டர்டே 18 ஓடிசி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண போறோம். ஸோ மார்க்கெட்ல எந்த மாதிரியான விஷயத்த அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்றாங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நான் வந்து லைவ் ட்ரேட் தான். ஐ மீன் ட்ரேட் பண்ணக்கூடிய டைமிங்ல தான் நான் வந்து என்னுடைய வாய்ஸ் ஓவர் குடுக்குறேன். ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா? ஸோ இப்ப இருக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா, 9:58 பிஎம். இன்னைக்கு மார்க்கெட்ல மார்னிங் கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்றதுக்காக மூவ் பண்ணியிருந்தேன். தென் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ள ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக எடுத்த ட்ரேட்ஸ் நமக்கு 3rd ஜனவரியில் ட்ரேட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக யூடியூப்பில் போட்ட வீடியோவோட நெக்ஸ்ட் கண்டினியூஷன் தான். ஸோ கண்டினியூ பண்ணிடலாம். ட்ரேட் எடுக்கிறதுக்காக யூஎஸ்டி ஐஎன்ஆர் பேரில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டில் வந்து இப்போ தான் என்ட்ரி கொடுக்குறேன். ஐ மீன் நான் என்ட்ரி ஆகிறேன். மார்க்கெட் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் மார்க்கெட் எந்த மாதிரியான ட்ரெண்டில் இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய அமௌண்ட்டெல்லாம் நான் செக் பண்ணிக்கிறேன். நான் எந்த மாதிரி அமௌண்ட் வச்சுருக்கேன், லைவில் இருக்கா, டெமோவில் இருக்கா, இல்லை ஸ்விட்ச் டைம் வந்து நம்ம மேனுவலாக செட் பண்ணுறதுல இருக்கா, இல்லை ரியல் டைமிங்கில் இருக்கா, எல்லா விஷயத்தையுமே நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்த செக் பண்ணாமலேயே நிறைய பேர் வந்துட்டு டெமோவில் ட்ரேட் பண்ணுறதா சொல்லி லைவில் ட்ரேட் பண்ணி நிறைய லாஸ் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஒன்றும் கவனமாக பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் இப்போ என்னுடைய ட்ரேடிங் சார்ட் வந்து 30 செகண்டில் இருக்குது. அதையுமே நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். 1 மினிட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் 1 மினிட் சார்ட் அனலைஸ் எடுத்துடலாம். மார்க்கெட் ப்ரெசன்ட் டைமில் நமக்கு பையர் ரிஜெக்ஷன் ப்ளஸ் செல்லரை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. செல்லராலேயே மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ண முடியல. அகைன் பையர் கண்டினியூ பண்ணியிருக்கு. நான் இதில் ட்ரா பண்ணி காட்ட முடியாது. ட்ராயிங் ஆப்ஷன் இதில் இல்லை. நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் லெவல்ஸ் வந்து நான் கிளியராக ட்ரா பண்ணிக்கிறேன். ரிஜெக்ஷன்ஸ் லெவலில் வந்து கொஞ்சம் நார்மலாக ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ட்ரெண்ட் லைன் நமக்கு தேவைப்படும். ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சம் திக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பிடிச்ச கலருக்கு செட் பண்ணிவிட்டு ஓகே டன். ஓகே குட் ஒன். சரி, மொபைல் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐபேட்லேயுமே சேம் அதே விஷயம் தான். கரெக்டாக நம்ம அந்த பாயிண்ட்டை பிடிக்கலைங்கிற பட்சத்தில் அசைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் நார்மலாக ட்ரை பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இந்த ஸ்பேஸில் பையருடைய ப்ரைஸ் எனக்கு கண்டினியூ பண்ணி வரும்போது ரிஜெக்ஷன் ஆன லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் இங்கே இருக்குது. தென் லோவர் லெவல் கீழே இருக்குது. தென் நெக்ஸ்ட் லெவல் மேலே மறுபடியும் பையர் கீழேருந்து ஸ்ட்ராங்காக புஷ் ஆகுறாங்க. பையர் ஸ்ட்ராங்காக மேலே போய் மறுபடியும் 2வது லெவல் இங்கே பிரேக் ஆகிருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தென் அங்கேருந்து மறுபடியும் பையருடைய ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி செல்லர் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. செல்லர் கீழே வரும்போது ப்ரீவியஸில் செல்லர் என்ட்ரியான லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. தென் மார்க்கெட்டில் பையர் என்ட்ரி கொடுக்குறாங்க. ப்ரீவியஸில் கொடுத்த பையருடைய ப்ரெஷர் இந்த இடத்துல இல்லை. பையர் வந்து வீக்காக ஆரம்பிக்கிறாங்க. தென் அடுத்த லெவலில் மார்க்கெட் ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்குது. பட் பையரால் கண்டினியூ பண்ண முடியல. பையருடைய ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் செல்லர் அடுத்தடுத்து பிரேக் பண்ணி கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ செல்லர் ப்ரெஷர் கண்டினியூ பண்ணுதுன்னா ப்ரெசன்ட் டைமில் என்ன நடக்குதுங்கிறத அனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்பேஸை பாருங்கள், உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பையருடைய கண்டினியூஷன் இதில் பையருடைய ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி 2 செல்லர் வந்திருக்கு. ஒரு செல்லர் நார்மல் கேண்டில், ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி, அடுத்து ஒரு டோஜி கேண்டில் மாதிரி வந்திருக்கு. அப்படின்னா இந்த ஸ்பேஸில் பையருடைய ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்குது. செல்லர் ரிஜெக்ஷன் இருக்குது. டாப்ல இருந்து ஃபர்ஸ்ட் பையர் ரிஜெக்ட் ஆகி தான் செல்லர் வந்திருக்கு. அடுத்து செல்லரில் பையருடைய என்ட்ரி இருக்கிறதுனால அடுத்தடுத்து பையர் ஸ்ட்ராங்காக கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போது இந்த ஸ்பேஸில் நமக்கு செல்லர் வருது அப்படின்னாலும் இந்த செல்லர்ஸில் நமக்கு பார்க்கும்போதே தெரியுது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய பையருடைய ப்ரெஷர் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ நான் அதில் ஒரு ஹரிசாண்டல் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணிட்டுறேன். ஓகே, ஒரு ஹரிசாண்டல் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் மார்க்கெட்டில் இப்போ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஸ்பேஸில் பார்க்குறேன் எனக்கு வரக்கூடிய செல்லர்ஸ் வீக் ஆகிட்டே இருக்குது. தென் எனக்கு இப்போ பையர் மார்க்கெட்டில் அங்கே வராங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் என்னுடைய ஒரு ட்ரேட் என்ட்ரியை 2 மினிட்டுக்கு பை பண்ணுறேன். 3, 2, 1 கோ. ஓகே, ரீசன் மார்க்கெட்டில் செல்லர் நமக்கு நார்மலாக கண்டினியூ பண்ணி வரும்போது ப்ரீவியஸில் செல்லருடைய ப்ரைஸ் எடுத்துகிட்டு தான் வருது. ஓகேவா? அதாவது கீழேருந்து பையர் புஷ் பண்ண நான் ட்ரெண்ட் லைன் ஃபிக்ஸ் பண்ணேன் இல்லையா, அந்த லெவலில் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டில் நம்ம செல்லர் வந்து நமக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்போ கீழே இருக்கக்கூடிய பையர் ப்ரைஸை மார்க்கெட் எடுத்துடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் செல்லர் டீப்பாக வரும்போது செல்லருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் வந்து எனக்கு இங்கே வீக் ஆக ஆரம்பிக்குது. அப்போ செல்லருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் வீக் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய கண்டினியூஷனில் பையரை ரிஜெக்ட் பண்ணி செல்லர் வந்திருக்காங்க. செல்லரை ரிஜெக்ட் பண்ணி கீழே இருந்து பையர் புஷ் பண்ணியிருக்கு. அப்போ மேலேருந்து ப்ரெஷர் கொடுத்த செல்லருடைய ப்ரெஷரை மார்க்கெட் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா பிரேக் பண்ணி பையரை கண்டினியூ பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் அடுத்து
கீழே இருக்கிறது கீழேருந்து புஷ் பண்ணக்கூடிய பையருடைய ப்ரெஷர் மட்டும் தான் பேலன்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு செல்லர் வராங்க அப்படின்னா இந்த செல்லரில் பையருடைய ப்ரைஸ் இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ப்ளஸ் நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய செல்லருடைய கேண்டில்ஸ்டிக்குமே வீக் ஆகிட்டு இருக்கு. நான் இன்னுமே லாங் டேர்ம் அனலைஸ் எடுக்கல. இந்த ஸ்பேஸில் எந்த அளவுக்கு ஆன்சர் கிடைக்குதுங்கிறத பார்த்துட்டு லாங் டேர்ம் அனலைஸ் எடுத்து இந்த ஸ்பேஸில் நம்மளால் ஒரு பாசிட்டிவ் பண்ண முடியும். ஸோ இங்கே ட்ரேட் என்ட்ரி எடுத்தேன். நமக்கு மார்க்கெட்டில் பையருக்கான ப்ரெஷர் இருக்குது. பட் பரவாயில்ல, எந்த அளவுக்கு மார்க்கெட்டுடைய ரன்னிங் இருக்குங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் ட்ரேடில் நம்ம இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் 1 மினிட் சார்ட் இருக்கட்டும். 1 ஹவரில் போயிட்டு மார்க்கெட்டுடைய பேசிக் ட்ரெண்ட் அனலைஸ் எடுத்துடுறேன். ஓகே, ப்ரெசன்ட் டைமில் மார்க்கெட் பையருடைய ப்ரெஷரில் இருக்குது. இங்கேயுமே பாருங்கள், ப்ரீவியஸில் பையர் கேண்டில் போய் அங்கேருந்து தான் செல்லருக்கான ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இந்த லெவலில் இருந்து பிரேக் ஆகி கண்டிப்பாக மார்க்கெட் பையரை கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளால் தாராளமாக ட்ரேட் என்ட்ரி எடுக்க முடியும். இந்த ட்ரேட் எனக்கு நெகட்டிவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடில் நான் பாசிட்டிவ் பண்ணுற மாதிரியான லெவல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில்ஸ்டிக்கோட டாப் லெவலில் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, டன். தென் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாம் நார்மல் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட்டிங் கேண்டில் இருக்குது. ஸோ அதுலேயுமே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அதை காப்பி பண்ணி கீழே இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே வச்சுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ எனக்கான ட்ரேடிங் லெவல்ஸ் கிடச்சிடுச்சு, புல் பேக்குக்கான லெவல்ஸ். இப்போ நான் மார்க்கெட்டில் 1 மினிட்ல ட்ரேட் என்ட்ரி எடுக்க போகிறேன். இப்போ தெளிவாக கவனிங்க, இந்த ஸ்பேஸில் இப்போ நமக்கு ஒரு ட்ரேட் என்ட்ரி இருக்குது. சேம் மேலே நான் என்ன விஷயத்துக்கு ட்ரேட் என்ட்ரி எடுத்துருக்கணும் அதே ட்ரேட்ஸ் தான். ஸோ இங்கே இருந்திருந்தால் கண்டிப்பாக ட்ரேட் மிஸ் பண்ணியிருக்க தேவையில்லை, எடுத்துருக்கலாம். சரி, பரவாயில்ல. இப்போ இந்த ஸ்பேஸில் நான் ஒரு விஷயத்த நம்ம கவனமாக பார்த்துட்டோம். பையர் கீழேருந்து புஷ் பண்ணக்கூடிய ப்ரைஸ் லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் யாரை தான் கண்டினியூ பண்ணுறாங்க, செல்லர் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட்டில் லிக்விடிட்டி தேவை இருக்குது. ஸோ இந்த லெவலில் இப்போ இந்த கேண்டில் எனக்கு பையரில் கொஞ்சம் கிளியரான வால்யூமில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரேட் 2 மினிட்டுக்கு நான் டவுன் ட்ரேட் போயிடுவேன். பார்க்கலாம் மார்க்கெட்டோடைய வேல்யூபிளான மூமெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குன்ட்டு பார்க்கலாம். சரி, நான் 2 ட்ரேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ப்ரீவியஸ் லாஸை ரெக்கவர் பண்ணுற மாதிரியான ட்ரேடில் நான் போகலை. மினிமமாகவே போகலாம். நல்ல கன்ஃபர்மேஷன் வரும்போது ஸ்ட்ராங்கான அமௌண்ட் போட்டு ட்ரேட் என்ட்ரி எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா ரிவர்சல் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பார்த்தோம் அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும். பட் நம்ம 1 ஹவரில் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தெளிவாக இருக்குது. ப்ரீவியஸில் செல்லர்ஸ்லேயுமே பையர் இன்வால்வ் ஆகி அங்கே செல்லருடைய ப்ரெஷர் சூப்பராக இருக்குது. ப்ரீவியஸில் இருந்த செல்லருடைய மொமெண்டமில் பையர் இன்வால்வ் ஆகும்போது பையரில் செல்லருடைய ப்ரெஷர் டீப்பாக இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த லெவலுக்கு இப்போ நம்மளுடைய மார்க்கெட் செல்லரை இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ட்ரெண்ட் லைன் போடும்போது நம்ம கவனமாக பார்த்துருப்போம். கீழே இருந்து புஷ் பண்ணக்கூடிய பையருடைய ப்ரைஸை மார்க்கெட் வீக் பண்ணி செல்லரை கண்டினியூ பண்ணியிருக்கு. தென் இந்த ஸ்பேஸில் நம்ம இப்போ ட்ரேட் பண்ண ஏரியாவில், இதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணோம்ல, இந்த ஏரியாவில் நான் ஒரு லாஸ் பண்ணேன். அந்த ஏரியாவில் கூட பையர் ரிஜெக்ஷன் கொடுத்ததுமே பையரால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா அங்கே பையருடைய ப்ரைஸை விட செல்லருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸோட ப்ரெஷரை நமக்கு ஏற்ற மாதிரி நாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் நமக்கு அதுக்கான ஆன்சர் கொடுக்குதா இல்லையாங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கணும். பார்க்கலாம். இந்த ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரேட் மறுபடியும் கீழே செல்லர் வரும்போது ஒரு பையர் ட்ரேட் நான் ட்ரை பண்ணுறேன், அதே கேண்டில் ப்ராஃபிட் ஆகிற மாதிரி. ஓகே, செல்லருடைய ப்ரெஷர் பையருக்கு ஈக்குவலாக இல்லை, செல்லர் வீக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இஃப் இட்ஸ் பாசிபிள் அடுத்து கீழே வரும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த லெவல் கீழே ஹரிசாண்டல் லைன் வச்சுருக்கேன்ல, அந்த ஹரிசாண்டல் லைன் பிரேக் ஆகும்போது அதே கேண்டிலில் ப்ராஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேட் நான் எடுத்துடுவேன். ஸோ எந்த அளவுக்கு வேல்யூபிளான மூவ் மார்க்கெட் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனித்து பார்ப்போம். more 7 seconds. 6 5 4 3 2 1. ஓகே, பரவாயில்ல. இப்போ நான் கண்டினியூவாக 4 ட்ரேட் லாஸ் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே மார்க்கெட் மாதிரிலாம் நம்ம எந்த விஷயத்துக்கும் போக வேண்டாம். பயங்கரமான ஃபோக்கஸ்லலாம் இல்லை. சரி, பரவாயில்ல, எதுனாலும் ஓகே, நம்ம ரீசன் சொல்லி ப்ரோஜனம் இல்லை, ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். கிட்டத்தட்ட நான் இப்போ 4,000 rupees லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டோட போய் ஆகணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நம்ம கொஞ்சம் இப்போ ஓவரால் மைனஸில் இருக்கோம். சரி, இப்போ மார்க்கெட் சைடில் நமக்கு எந்த விஷயம் நடக்குதுங்கிறத தெளிவாக பார்க்குறோம். எனக்கு ரிஜெக்ஷன்ஸோட லெவலில் கண்டிப்பாக ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நல்லாவே இருக்குது. நான் மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த ரிஜெக்ஷன்ஸ்க்கு நம்ம மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறோம். பட் அதில் நான் மைனஸ் பண்ணிடுறேன். இப்போது நமக்கான ட்ரேட் இங்கே வீக்கான பையருடைய ப்ரைஸில் நம்மளுடைய ட்ரேட் என்ட்ரி இருக்க போகுது.
ஸோ சேம் 2 மினிட்டுக்கு இந்த கேண்டில் முடியும் போது நான் டவுன் ட்ரேட் பண்ண போகிறேன். ஏன்னா ஷுவராக சொல்கிறேன், கீழேருந்து புஷ் பண்ண பையருடைய வால்யூம் ஸ்ட்ராங் கிடையாது. செல்லருடைய ப்ரெஷர் மார்க்கெட்டில் அதிகம். டாப்லேருந்து புஷ் பண்ணக்கூடிய செல்லருடைய ப்ரெஷர் மார்க்கெட்டில் ரொம்ப அதிகம். ஸோ ஷுவராக இந்த ஸ்பேஸில் என்ட்ரி எடுக்கிறேன். இந்த கேண்டிலே பையர் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, ஷுவராக சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம டாப்லேயே ஒரு அனலைஸ் எடுத்தோம். இஃப் அது மிஸ்டேக் ஆகுதுன்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். பையருடைய ப்ரெஷர் இருக்குது, பட் அந்த பையரை பார்க்கிலும் செல்லர் டாப்லேருந்து நமக்கு லீடிங்கில் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இதில் தெளிவாக கவனிங்க, இங்கே கேண்டில் ஃபைட் பண்ணியிருக்கு. டாப்லேருந்து பையர் செல்லருடைய ப்ரெஷர் இருக்குது, கீழே இருந்து பையருடைய ப்ரெஷர் இருக்குது. பட் பையருடைய ப்ரைஸை எடுத்துட்டு தான் செல்லர் மார்க்கெட்டில் என்ன ஆகுது, குயிக்காக இன்வால்வ் ஆகிடுது. அப்போ ப்ரெசென்ட் டைமில் கூட நமக்கு பையர் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ நான் டவுன் ட்ரேட் போயிருந்தேன், எனக்கு ட்ரேட் வந்து நெகட்டிவ் ஆகுது. பட் பரவாயில்ல, ஏன்னா நமக்கு தெரியும் பையர் வந்து வீக்காக இருக்கிறாங்க. 1 ஹவர் சார்ட்லேயுமே ப்ரீவியஸில் நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட், இப்போ ப்ரெசென்ட் டைமில் ஒரு அப் ட்ரெண்ட் கன்சாலிடேட்டுக்கு அப்புறம். அப்போது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்லருடைய மொமெண்டமில் பையர் கண்டினியூ பண்ணும்போது அங்கே செல்லருடைய ப்ரெஷர் டீப்பாக இருக்குது. இங்கேயுமே செல்லர்ஸ் வந்து கீழேருந்து இன்வால்வ் ஆகக்கூடிய பையர் லிக்விடிட்டி தான் எடுக்கிறதுக்காக மூவ் பண்ணுறாங்க. ஸோ அதை நான் மேஜராக எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் பண்ணேன், அதை ஹோப்ஃபுல்லாக எடுத்து தான். பட் அந்த ட்ரேட் நெகட்டிவ் ஆகிடுது. பட் அதை பாசிட்டிவ் பண்ணுறதுக்கான விஷயம் நமக்கு கையில் இருக்குது. ஸோ அந்த விஷயத்த எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஷுவராக இந்த ஸ்பேஸில் 1 மினிட்டுக்கே ட்ரேட் என்ட்ரி போயிருக்கலாம். பட் எப்போவுமே நான் ஒரு ப்ரைஸ் பிரேக்குக்கும் சரி, ஒரு ப்ரைஸ் கண்டினியூஷன் ட்ரேடுக்கும் சரி 2 மினிட் எடுத்துப்பேன். இந்த ஸ்பேஸில் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்குன்னு பார்ப்போம். அட் த சேம் டைம் கீழே இருக்கக்கூடிய இந்த ரிஜெக்ஷன் லெவல் மார்க்கெட்டு வரும்போது அதே கேண்டில் ட்ரேட் ப்ராஃபிட் ஆகிற மாதிரி ட்ரேட் என்ட்ரி எடுப்பேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது எந்த அளவுக்கு வேல்யூபிளாக எடுக்க முடியுதுங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ இங்கேயுமே தெளிவாக கவனிங்க, கீழேருந்து புஷ் பண்ணக்கூடிய பையருடைய ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் எந்த அளவுக்கு வேல்யூபிளாக இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, எனக்கு டாப்லேருந்து செல்லர் ப்ரெஷர் இருக்குதுங்கிற விஷயம் எனக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இது ஒன்று கிளியர் ஆகிடட்டும். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே செல்லர் வரும்போது பையர் என்ட்ரி கொடுக்கக்கூடிய லெவலில் அதே கேண்டில் ப்ராஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ அது அது எந்த அளவுக்கு நமக்கு வேலிடாக இருக்குன்னு பார்ப்போம். நிதானமாக பண்ணால் போதும். நமக்கு செல்லர் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்குன்னு தெரியும். ஸோ பையர் கீழேருந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணாலும் சரி, பையருடைய மெஜாரிட்டி வைஸ்லையும் சரி, ஸ்ட்ராங்லையும் சரி அவங்க வீக் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ செல்லர் பையருடைய ப்ரைஸை எடுத்து தான் பையரை ஸ்ட்ராங்காக கொண்டு போய் ஆகணுங்கிற சுச்சுவேஷன். ஸோ தாராளமாக அந்த வேக்காக நம்மளால் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இங்கே ஏதாச்சும் ட்ரா பண்ணக்கூடிய விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் ட்ரா பண்ணி காட்டிடுவேன். அந்த ஆப்ஷன் எதுவுமே நான் சர்ச் பண்ணி பார்க்கல. ஸோ பார்க்கலாம், பொறுமையாகவே எடுக்கலாம். என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சாட்டர்டே சண்டே மார்க்கெட்னு சொல்லும்போது கொஞ்சம் வொலட்டைல் இருக்கும். ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிறதுலையும் சரி, ரிஜெக்ஷன் ஆகிறதுலையும் சரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளில் ரன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அப்படியெல்லாம் எந்த விஷயமும் கிடையாது. மணி மேனேஜ்மெண்ட்டோட போகிறோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட போகிறோம், கான்செப்டில் ஹோப்ஃபுல் இருக்குன்னு சொல்லும்போது தாராளமாக ட்ரேட்ஸில் பாசிபிள் பண்ண முடியும். நம்மளுடைய கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். நான் என்ன சொல்கிறேன்னா, டாப்பில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு குறையுது கூடுதுங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம்னாலே பிரச்சனை தான். சரி, இப்போ இதில் இந்த லெவலில் நமக்கு செல்லர் வரும்போது பையர் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ்லேயும் நமக்கு அதுக்கான லெவல்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல் வரும்போது அதே கேண்டிலில் ப்ராஃபிட் ஆகிற மாதிரி நான் ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். நவ் அந்த டைம் நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறேன். எஸ், குட் ஒன். இதே கேண்டிலில் ப்ராஃபிட் ஆகிற மாதிரி கீழேருந்து பையர் ப்ரைஸ் என்ட்ரி எடுக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ நான் ட்ரேட் என்ட்ரி எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு இது வேல்யூபிளாக முடியுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த ட்ரேட் வந்து நான் கிளாஸ் செஷன்ஸ்லையுமே மல்டிபிள் ஆஃப் டைம் எடுத்து பார்த்துட்டேன். கிளாஸில் இருக்கிறவங்களுமே இதில் பாசிட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பல தடவை எடுத்தது தான். இந்த விஷயத்தில் நமக்கு ப்ரைஸ் எந்த அளவுக்கு என்ட்ரி கொடுக்கும், அந்த என்ட்ரி ரிஜெக்ஷனில் மார்க்கெட் மேபி நெகட்டிவ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த ஓவரால் இந்த இடத்துல ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ கீழேருந்து பையர் ப்ரைஸ் என்ட்ரி இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அப்போ அந்த பையர் ப்ரைஸை மார்க்கெட் எடுக்கணும்னா அகெயின் அண்ட் அகெயின் பிரேக் பண்ணி தான் அதை எடுத்தாகணும். ஸோ இந்த ஸ்பேஸில் கான்செப்ட் நம்ம 100% ப்ராஃபிட் பண்ணுறோம். இப்போ பிரேக் பண்ண கேண்டில் நமக்கு ரிவர்ஸ் ஆகுதான். ஏன்னா ஒரு ப்ரைஸ் பிரேக் அவுட் நடக்குது, ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி இன்னொரு ப்ரைஸ் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ரைஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியணும். இப்போது இங்கே நான் செல்லர் டீப்பாக வந்தாங்க, பிரேக் பண்ணாங்க, கீழேருந்து பையர் ப்ரைஸ் என்ட்ரி கிடைக்கும்னு சொல்லிட்டு ட்ரேட் என்ட்ரி எடுத்திருந்தேன். பையர் ப்ரெஷர் இருக்குது, லிக்விடிட்டி கீழே இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பையருக்கான என்ட்ரி கிடைச்சிது, பாசிட்டிவ் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி இப்போ ப்ரெசென்ட் டைமில் மார்க்கெட் இப்போ பையரை கொடுக்கறதுக்கு பதிலாக செல்லரை கொடுக்குதுன்னா கீழேருந்து என்ன தான் பையர் ப்ரெஷர் கொடுத்தாலும் வரக்கூடிய செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்குது.
இப்போ கீழேருந்து பையர் ப்ரெஷர் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லும்போது வந்த செல்லரை பார்க்கிலும் கீழேருந்து இன்வால்வ் ஆன பையருடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணால் மேபி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிவிடுவேன். ஏன்னா இப்போ இதையும் கவனிக்கணும், ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்கணும். ப்ளஸ் நான் வந்துட்டு இப்போ வாய்ஸ் ஓவராக கொடுக்குறேன்னு சொல்லும்போது புதுசு தான், ட்ரை பண்ணுறேன். இப்போ டாப்பில் இருந்துமே நமக்கான செல்லர் ப்ரெஷர் இருக்குது. பட் நான் அதில் ட்ரேட் என்ட்ரி அதிகமாக எடுக்கல, நம்ம பாட்டம்லேயே எடுப்போம். மறுபடியும் செல்லர் கேண்டில் கீழே வருதுன்னா சேம் கீழேருந்து பையருடைய என்ட்ரிக்கான ட்ரேட் என்ட்ரி நான் எடுத்துடுவேன். பாசிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட் நம்ம வரோம் மார்க்கெட்டுக்குள்ளே நம்மளோட அக்யூரசி செக் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போவுமே நான் மணி மேனேஜ்மெண்ட்டோட தான் போகிறேன், ரிஸ்க் அதிகமாக நான் எடுத்துக்கல. கண்டினியூவாக 4 ட்ரேட்ஸ் 1000 ருபீஸ் வச்சு கிட்டத்தட்ட 4000 ருபீஸ் நம்ம நெகட்டிவில் போயிருக்கு. ஸோ மார்க்கெட்டுடைய கன்ஃபர்மேஷன்ஸில் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம். எப்போவுமே ஒரு லாஸ் வந்து நம்மளுடைய மைண்ட் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், ப்ளஸ் நம்மளுடைய கான்செப்ட்டுக்கு இன்னுமே ஹோப்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர லாஸ் ஆகிடுச்சு, ஏதோ தப்பு பண்ணிட்டோம், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது. இட்ஸ் டேக் சம் டைம் மேபி, ஓகேவா, அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரதுக்கு. பட் அந்த விஷயம் நமக்கு வேணும். என்றைக்குமே ஒரு விஷயத்த சொல்கிறேன், அமௌண்ட் பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்க, கான்செப்டில் மூவ் பண்ணுங்கள். கான்செப்ட் உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற பட்சத்தில், கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிற பட்சத்தில் ட்ரேட் நெகட்டிவ் ஆகாது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், மார்க்கெட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சரிக்கு சமம் தான். பட் நாம் என்ன பண்ணுறோன்னா ப்ராஃபிட்டை எடுத்துக்கிறோம், லாஸை கம்மி பண்ணுறதுக்காக கான்செப்ட் கற்றுக்குறோம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கலாம். இப்போ வால்யூம் லெஸ் மூவிங் கொடுக்குறாங்க, மேபி ஃபைட்டிங் கேண்டில்ஸ் கிரியேட் ஆகலாம் மார்க்கெட்டில். நமக்கு இப்போ பையரும் செல்லரும் ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸில் தான் இருக்குது. அப்படின்னா மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஒரு இடத்துல ஹோல்ட் ஆகுதுன்னு அர்த்தம், கன்சாலிடேஷன். பையராலையும் கண்டினியூ பண்ண முடியலை, செல்லராலையும் கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லும்போது பிஎஸ்எல் டாப்பில் இருக்கக்கூடிய ஏரியா, எஸ்எஸ்எல் பாட்டமில் இருக்கக்கூடிய ஏரியா, ரெண்டு லெவலில் இருந்தும் அகெயின்ஸ்டான ப்ரைஸ் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகுது. அதாவது இந்த லெவலில் பையர் என்ட்ரி கொடுக்கும்போது டாப்ல இருந்து செல்லருடைய ப்ரெஷரும், செல்லர் கீழே வரும்போது எஸ்எஸ்எல்ல இருந்து பையருடைய ப்ரெஷரும் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகுது. அப்போ இந்த ரெண்டு ப்ரைஸில் மார்க்கெட் ஒரு ப்ரைஸை பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆகணும். அப்போ எக்ஸிட் ஆகக்கூடிய லெவல் செல்லருக்கு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் 1 hour பார்த்து அனலைஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்பேஸில் நெக்ஸ்ட் ஒரு செல்லர் கேண்டில் வருது அப்படின்னா அதே செல்லர் கேண்டிலில் ப்ராஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு செல்லர் நமக்கு வந்து பிரேக் பண்ணியிருக்கு, இந்த பிரேக்குக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு பிரேக் நடக்குதுனால கீழேருந்து ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்குதுன்னு அர்த்தம், அந்த என்ட்ரி மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்த லெவலில் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, பையருடைய ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது, நெக்ஸ்ட் கேண்டில் நான் எடுத்துப்பேன். ஓகேவா? நமக்கு பிரேக் ஆனதுலேருந்து நெக்ஸ்ட் கேண்டில் ரிவர்ஸ் ஆகணும், பிரேக் ஆகும்போது நம்ம ட்ரேட் என்ட்ரி எடுக்கணும், அதே கேண்டில் ப்ராஃபிட் ஆகிற மாதிரி. அதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம எடுக்கிறோம்னு சொல்லும்போது மேபி எக்ஸிட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இங்கேயும் பரவாயில்ல, அதான் நடக்குது. ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம மல்டிபிள் ஆஃப் டைம் அனலைஸ் பண்ணுறோம். ஓவரால் இதனுடைய செஷன் கிளாஸ் டைமிங்ஸ்லையுமே இதெல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இதில் எந்த டவுட்டும் கிடையாது, இந்த கான்செப்டில் அடுத்தடுத்து மூவ் பண்ண முடியும். அப்போ ப்ரைஸ் இப்போ எக்ஸிட் ஆகுது, செல்லர் ப்ரெஷர் டீப் ஆகுது, ப்ரெஷர் நமக்கு கீழேருந்து பையருடைய ப்ரெஷர் கிடைச்சாலுமே மார்க்கெட்டில் செல்லர் தான் டீப்பாக வராங்கன்னு சொல்லும்போது அடுத்தடுத்து செல்லர் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ். அப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் நான் ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறதுக்கான லெவல் இங்கே ட்ரா பண்ணிட்டேன். பட் இந்த லெவலுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் -பாயிண்ட் அதிகம். ஸோ